ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் கசானா கிச்சன் vlogs. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு காம்போ மீல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்பொங்கல், சௌச்சௌ சாம்பார், அப்புறமா ஒரு தேங்காய் சட்னி. பொங்கல் வந்து நம்ம இன்றைக்கி சீரகம், மிளகெல்லாம் பொடி பண்ணி சேர்த்துட்டு கோவிலெல்லாம் கொடுக்குற பிரசாத அளவுக்கு ரொம்ப வாசனையாக ஒரு வெண்பொங்கல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொங்கல் பண்ணுறதுக்காக ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். அரிசி வந்து பச்சரிசி எடுத்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து பேன்லேயே தான் பொங்கல் செய்ய போகிறோம். இது குக்கர்லேயும் வைக்கலாம். தண்ணி வந்து ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒலை காஞ்சதும் அரிசியும் பருப்பும் அதுக்குள்ளே சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். அது வெந்துட்டுருக்க டைமில் ஒரு மிக்சர் ஜாரில் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சுட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றப்போ மிளகெல்லாம் தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துறப்ப இன்னுமே அந்த மிளகோட ஃப்ளேவர் நல்லா பொங்கலில் இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சதில் பாதி அளவு பொடியை வந்து அதில் சேர்த்துட்டு பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 கப் அளவுக்கு பால், பொங்கல் வந்து நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரக்காக, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஹோட்டல்லாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துவாங்க. பார்க்குறக்கு பொங்கல் பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து திரும்ப ஒரு 5 to 7 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வெந்துடும். கொலையே வெந்து வரணும். அதுக்கப்புறமா தனியாக ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு முந்திரி, ஒரு 2-3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மீதம் இருக்கிற நம்ம அரைச்ச சீரகம், மிளகு பொடி கூடவே துருவின இஞ்சி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நெய்யில் வந்து ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு பொங்கலில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்ல க்ரீமியாக ரொம்ப வாசனையாக ஒரு பொங்கல் ரெடி. இதே போல் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நல்லா வாசனையாக வரும். இதில் முக்கியமான டிப்பே வந்து அரிசி வந்து நல்லா கொலைய வெந்துடணும், அது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம பாதி அரிசி வெந்தோடனே நம்ம அரைச்சி வச்ச சீரகம், மிளகு பொடி சேர்த்துறோம் இல்லையா, அதுவுமே இந்த பொங்கலோட வாசனைக்கு ரொம்ப முக்கியம். அடுத்ததான் நம்ம சௌச்சௌ சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்காக 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுறலாம். பருப்பு வந்து ரொம்ப கொலையே வெந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம திரும்பவும் காய் கூட சேர்ந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். எனக்கு இந்த அளவுக்கு வேகிறதுக்கு 3 விசில் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி விசில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் கலந்து வைக்கிறதுக்காக ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு அதில் எண்ணெய் காய வச்சுட்டு கடுகு, சீரகம், வரமிளகாய், கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் கட் பண்ணி வச்ச சௌச்சௌ வந்து சேர்த்துக்கலாம். சௌச்சௌ வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஓரளவு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள். திரும்ப இது எல்லாத்தையும் ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். லைட்டாக இந்த வெங்காயம், காய் எல்லாமே சேர்ந்துட்டு சாஃப்ட் ஆயிடணும். அந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. திரும்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 5 to 7 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காயெல்லாம் சாஃப்டாக வெந்திருக்கும். காய் நல்லா வெந்துருச்சான்னு ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பருப்பு சேர்த்து கூட வந்து புளித்தண்ணி ஒரு 1/2 கப்புக்கும் கம்மியாக புளித்தண்ணி சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மாங்காய் தூள், மாங்காய் பொடி, காஞ்ச மாங்காய் பொடி இருக்கும் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஒரு சௌச்சௌ சாம்பார் ரெடி. அடுத்ததாக சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி. இன்றைக்கி வந்து பூண்டு, வரமிளகாய் சேர்த்து அரைக்க போகிறோம். அதுக்காக 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 பூண்டு பல், 4-5 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, நிறைய கருவேப்பிலை நிறையா போடுறது தான் இந்த தேங்காய் சட்னிக்கு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அப்படி அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது தேங்காய் சட்னிக்கு. இப்போ குயிக்காக இதுக்கு ஒரு தாளிக்கிற கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிக்கிறப்ப சேர்த்துனா. இந்த தாளிப்பை சட்னியோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான ஒரு காம்போ மீல் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு உளுந்த வடை மட்டும்தான் மிஸ்ஸிங். அதுவும் இருந்ததுன்னா ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பொங்கல், சாம்பார், சட்னி செய்கிற பிளானில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.